உங்க என்னதான் இருந்தாலும் உங்க புள்ளைக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. என்ன அம்போன்னு விட்டுருவீங்கல்ல? அவர் சொன்ன மாதிரி அந்த ஸ்னேகாவை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தினா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அத்தை. ஐயோ, என்ன கண்மணி இப்படி அழுதுட்டு இருக்க? அப்படியெல்லாம் என்ன மீறி யாரும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. நான் வர விட்டுடுவேனா? அவன் கிடக்குறான், விடு. இத பாரு, நீ புள்ள தாச்சு புள்ள. அழுது அழுது உடம்ப கெடுத்துக்காத. நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. நீதான் இந்த வீட்டு மூத்த மருமக. உனக்கு பிறக்க போற குழந்தைதான் இந்த வீட்டோட வாரிசு. போதுமா? போதுமா? வா வா வா, சொல்றேன்ல. வா கண்மணி. கண்மணி, சம்மந்தி, கண்மணி தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிறா. இவளை கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. போங்க. வா. போ கண்மணி. மங்க, இந்த குமரன் கண்மணி பிரச்சனை தீக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம கொஞ்சம் பாத்துக்க. சரிக்கா. வா. சொல்லுங்க மேடம். நான் சொன்ன மாதிரி ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் ரெடி ஆயிட்டேன் மேடம். இன்ஸ்பெக்டர் வந்தானா ஸ்பாட்டுக்கு வந்துருவோம் மேடம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். சரி, தேங்க்யூ. சொல்லுங்க மேடம். மலர், எல்லாரும் எங்க இருக்கீங்க? நாங்க எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் மேடம். ஸ்பாட்டுக்கா? சரி, யாரும் பார்க்காத மாதிரி பாத்துக்கோங்க. நான் போலீஸ் கிட்ட பேசிட்டேன். போலீஸ் அங்க உடனே வந்துருவாங்க. பார்த்து பத்திரமா இருங்க. சரி, நீங்க போலீஸ் வர வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். நாங்க வந்துகிட்டே இருக்கேன். ஓகே மேடம். நாங்க கொஞ்சம் தள்ளி தான் நிக்கிறோம். நீங்க கொஞ்சம் குயிக்கா வாங்க மேடம். சரி, ஓகே. மாமா, அவங்க எல்லாரும் ஸ்பாட்ல இருக்காங்களாம். நாமளும் கிளம்பலாம் மாமா. சரி, போலாம். மேடம், மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தி லாரிகளை சீஸ் பண்ண வச்ச உங்க துணிச்சலுக்கு நாங்க பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. மேடம், நீங்க என்ன தைரியத்துல தன் ஆர்வலர்களை கூட்டிட்டு ஆபத்தான இடத்துக்கு போனீங்க? மேடம் எங்களை கூட்டிட்டு போல, நாங்க தான் அவங்களை அங்க கூட்டிட்டு போனோம். என்ன ராசத்தி மடத்தை சர்வசாதாரணமா கூட்டிட்டு போனோம்னு சொல்றீங்க? அவங்க பொறுப்பான சேர்மன். மணல் கடத்துற ஆட்களால அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நாங்க போலீஸ் பாதுகாப்போட போனோம். என்னையா, இவதான் சேர்மன் ராசாத்தியா? ஆமாண்ண, இவதான் இந்த ராசாத்தி. என்னமோ ஊர்ல பெரிய வீடு அது இதுன்னு சொன்னீங்க. ஆமாண்ண, ஊர்ல பெரிய வீட்டு மருமக. ஆனா உங்க கூட கம்பேர் பண்ணும்போது அவ சாதாரணம் தான். இந்த மணல் கொள்ளைக்கு பின்னாடி தொழிலதிபர் ஏகாம்பரம் தான் இருக்காருன்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இந்த பத்திரிக்கை ஆதாரத்தை வச்சுதான் நாங்க ஆத்தங்கர ஏரியாவுக்கு போனோம். அங்க ஸ்பாட்ல புடிச்ச லாரிங்க எல்லாமே அந்த ஏகாம்பரத்தோட பினாமிங்க பேர்ல ஓடுற லாரிங்க தான். அத வச்சுதான் இந்த மணல் கொள்ளைக்கு பின்னாடி ஏகாம்பரம் எல்லாம் இருக்காங்கிற முடிவுக்கு வந்தோம். அப்போ ஒரு யூகத்தின் பேர்ல தான் அவர் மேல சார்ஜ் பண்றீங்க இல்லையா? யூகமெல்லாம் இல்ல, இதுக்கு பின்னாடி உறுதியா அவர் தான் இருக்காரு.
இதை நாங்க கோர்ட்ல நிரூபிப்போம். இப்படி பெரிய இடத்தோட மோதுறீங்களே, இதனால நாளைக்கு உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்துக்கோ ஏதாவது ஆபத்து வந்தா என்ன பண்ணுவீங்க? ஆபத்து வரதா செய்யும். அதுக்கெல்லாம் பயந்தா இந்த பதவிக்கெல்லாம் வர முடியாது. நேர்மையா இருக்கிற வரைக்கும் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட மாட்டேன். அதனால ஏகாம்பரம் என்ன, இதுக்கு பின்னால யார் வந்தாலும் நான் பயப்பட போறதில்லை. கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்க நான் ஆசைப்படுறேன். இந்த மணல் கொள்ளைய நான் ஒருத்தி மட்டும் தடுத்து நிறுத்தல. எனக்கு துணையா என் கணவர் இனியன், என் அண்ணன் அழகு, அப்புறம் தன்னார்வலரா இருக்கிற இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதனாலதான் என்னால சாதிக்க முடிஞ்சது. இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மணல் கொள்ள விஷயத்துல சேர்மனுக்கு நாங்க செஞ்சதெல்லாம் ஒரு சின்ன உதவிதான். ஆனா அவங்க தான் பெரிய மனசோட எங்களை பாராட்டுறாங்க. மற்றபடி எல்லா கிரெடிட்டுமே சேர்மனுக்கு தான் போய் சேரணும். ஆமாங்க, என் மாப்பிள்ளை இனிய சொன்ன மாதிரி எல்லா பெருமையுமே என் தங்கச்சி ராசாத்திக்கு, உங்க சேர்மனுக்கு தான் சேரும். என் தங்கச்சி மாதிரி எல்லா அரசியல்வாதிகளும் நேர்மையா இருந்தாங்கன்னு வைங்களேன், நம்ம நாடெல்லாம் எப்பவோ முன்னேறி இருக்குங்க. ராசாத்தி, நீ இன்னும் இது மாதிரி பல சாதனைகள் செய்யணுமா? அதுதான் இந்த அண்ணனோட ஆசை. சேர்மன் மேடம், இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப பெருந்தன்மையா நடந்திருக்கீங்க. உங்க வெற்றியில மத்தவங்களுக்கும் பங்கு இருக்குன்னு பெருந்தன்மையோட சொல்லிருக்கீங்க. உங்க மக்கள் சேவை தொடரட்டும்னு நாங்க வாழ்த்துறோம் மேடம். உங்க வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. மீடியா சப்போர்ட் என்னைக்கும் எங்களுக்கு வேணும். அப்பதான் எங்களால நிறைய சாதிக்க முடியும். நீங்க செய்யற நல்ல முயற்சிகளுக்கு எப்பவுமே எங்களோட சப்போர்ட் இருக்கும். நாங்க கிளம்புறோம் மேடம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி மேடம். யோ, அந்த டிவி ஆஃப் பண்ணியா? யோ, என்னையா அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேட்டி கொடுக்குறா? பயம் கிடையாது அது இதுன்னு சொல்றா. எனக்கு கூட பயப்பட மாட்டேன்னு நேரடியாவே சொல்றா. அண்ணே, அவ ஒரு திமிர் பிடிச்ச பொம்பளைண்ணே, யாரையும் மதிக்க மாட்டா. சேர்மன் பதவியில வேற இருக்கால்ல, அதான் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவ கதையை முடிச்சுட்டாரு சொன்னா இப்படி கோட்டை விட்டு வந்து நிக்கிறீங்க. 50 லாரிகளை சீஸ் பண்ண வச்சுட்டா. இப்ப எப்படி அதெல்லாம் மீட்கிறது? இப்படியே போச்சுன்னா நம்ம தொழில் பண்ண முடியாது. அண்ணா, நீங்க மட்டும் இப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த ராசாத்தி கார்ல போகும்போது அடிச்சு தூக்கிடுறோம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. முட்டாள்தனமா பேசாத. இப்ப செஞ்சா நான் தான் செஞ்சேன்னு ஊருக்கே தெரிஞ்சிடும். நேத்து செய்யாம கோட்டை விட்டுவிட்டு இங்க வந்து இப்ப வீரம் பேசுறியா? அண்ணே, அவ இப்படி போலீஸோட வருவான்னு நான் எதிர்பார்க்கலண்ணே. எதிர்பார்த்திருக்கணுயா. இந்த மாதிரி கடத்தல் தொழில் இருந்துகிட்டு கேரளா சார்ந்தா நமக்கு தான் நஷ்டம். சரி, இனிமேல் உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நானே நேரடியா களத்துல இறங்க வேண்டியதுதான். என்னென்ன பண்ண போறீங்க? என் ஸ்டைலே வேறயா. முதல்ல நான் எப்பவுமே அதிரடியா இறங்க மாட்டேன். கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு தன்மையா பேசி பார்ப்பேன். அப்படி நான் பேசி பல பேரை வழிக்கு கொண்டு வந்திருக்கேன். அதே வழிய இவளுக்கும் நான் அப்ளை பண்ணுவேன். முதல்ல பேசி பார்ப்போம். அப்படி நல்லது நடந்தா சந்தோஷம் தானே? இது பாருங்கண்ணே, நீங்க என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவளை உங்க வழிக்கு கொண்டு வரதெல்லாம் நடக்காத காரியம். அவ சாதாரணமான ஆள் இல்லைண்ணே. நீங்க அவகிட்ட பேசினா கண்டிப்பா நீங்க அவமானப்பட்டு தான் வருவீங்க. யோ, உன் அப்ரோச் வேற, என் அப்ரோச் வேற. அவளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். பொறுத்திருந்து பாரு.
என்னாச்சு? பாருங்க தவிர அந்த ஸ்னேகாவுக்கு போன் பண்ணி உன்னை கூடிய சீக்கிரம் எல்லாரையும் ஏத்துக்க வைப்பேன், உன்னை பெரிய வீட்டுக்கு கொண்டு வந்து வாழ வைப்பேன்னு வாய்க்கு வந்தபடி சொல்லிட்டு இருக்காரு. கேட்டா என்கிட்டயே சண்டைக்கு வராரு. ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இவ்ளோ சொல்லி நீ திருந்த மாட்டியா? போடா போ போ, உள்ள போ. கண்மணி, அவன் கிடக்குறான். அந்த ஸ்னேகா உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனாலதான் ஆறுதலுக்கு ஏதாவது சொல்லிருப்பான். அப்படியெல்லாம் நான் நடக்க விட்டுருவேனா? பூங்கத்த என்னதான் இருந்தாலும் உங்க புள்ளைக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, என்ன அம்போன்னு விட்டுருவீங்கல்ல. அவரு சொன்ன மாதிரி அந்த ஸ்னேகாவை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தினா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ, என்ன கண்மணி இப்படி அழுதுட்டு இருக்க? அப்படியெல்லாம் என்ன மீறி யாரும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. நான் வர விட்டுடுவேனா? குறி கேட்கலையோ குறி? அம்மா தாயே குறி கேட்கலையோ குறி? அம்மா தாயே குறி கேட்கலையா குறி? மா, இங்க வாங்கம்மா. சொல்லு தாயி, என்ன விஷயம்? நிறைய இருக்கு, வாங்க உள்ள. வரமா. வாங்கம்மா, வாங்க உட்காருங்க. சொல்லு தாயி, உன் மனசுல என்ன குறை? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்கு மூத்த வாரிசு ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னீங்க. நானும் சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா வாரிசு வந்தது வேற ரூபத்துல. அதைத்தான் என்னால தாங்க முடியல. நான் எங்க தாயி சொன்னேன்? என் ஆத்தா ஜக்கம்மா தான் என் உள்ளத்துல இருந்து சொன்னா. அவ சொன்னதுதான் நடந்திருக்கு. அதுதாம்மா இப்ப பிரச்சனையே. அந்த வாரிசால எங்க வீட்டுல பெரிய பூகம்பமே கிளம்பி இருக்கு. அவளும் அவ அம்மாவும் இப்ப வந்துட்டாங்க. அவங்க 2 பேரையும் என்னால ஏத்துக்கவும் முடியல, முழுசா விலைக்கு வைக்கவும் முடியல. இதனால என் மகனுக்கும் மருமகளுக்கும் இடையில தாங்க முடியாத பிரச்சனை வருது. அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க. வீட்டுல நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. ஊருக்குள்ள பெரிய குடும்பம்னு ரொம்ப மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. விடை தெரியாம வாழ்றதுதான் வாழ்க்கை. எல்லாம் தெரிஞ்சிட்டா அப்புறம் நாமளே சாமி ஆயிடுவோம். அம்மா, நீங்க பூடகமா பேசுறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்ல. சில விஷயங்கள் புரியாம இருக்கிறதா நல்லது. மேல சொல்லு. இந்த நேரத்துல என் மருமக கர்ப்பமா இருக்கா. என்னோட பையன் செஞ்ச செயலால அவ ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கா. இது அவ வயித்துல இருக்கிற குழந்தைய பாதிக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்கம்மா, நாங்க செய்யறோம். தப்பெல்லாம் மனுஷங்க செஞ்சுட்டு அத மறைக்க பரிகாரம் தேடி ஓட்டா எப்படி? அம்மா, நாங்க ரொம்ப சாதாரண மனுஷங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சாமி கால்ல தான் போய் விழுவோம். இல்லனா ஏதாவது பரிகாரம் செஞ்சா சரியா போயிடுமான்னு தான் பாப்போம். இப்பவும் அப்படிதான். ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேக்குறேன். அம்மா தாயே ஜக்கம்மா, உன் குழந்தைக்கு ஒரு நல்ல பரிகாரத்தை சொல்லுமா. தாயே, இப்ப நான் சொல்றது அந்த ஜக்கம்மா சொல்ற பரிகாரம். இத எந்த குறையும் இல்லாம செஞ்சா உன் வீட்டு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். சொல்லுங்கம்மா. எங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக
நான் எதை வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். உன் வீட்டு பிரச்சனை தீர சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த பெண் குழந்தைய அழைச்சிட்டு வந்து அவளை பாலாம்பிகையா பாவிச்சு உன் மகனும் மருமகளும் அந்த குழந்தைக்கு பாத பூஜை செஞ்சா உன் குடும்ப பிரச்சனை எல்லாம் தீந்துரும். உன் வீட்டு வாரிசுக்கும் அதான் நல்லது. நீங்க சொன்ன மாதிரியே நான் இதை செஞ்சிடுறேம்மா. ஆனா அந்த பரிகாரத்தை வீட்ல வச்சு செய்யலாமா இல்ல கோயில வச்சு செய்யணுமா? 2 இடத்துல எங்க வேணாலும் செய்யலாம். கோயில்ல செஞ்சா அந்த பரிகாரத்துக்கு பலன் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப கோயில்லயே செஞ்சிடுறேம்மா. நல்லா இருக்கு. அம்மா, தட்சணை வாங்காம போறீங்களே? உன் பிரச்சனை எல்லாம் தீரட்டும், அப்ப கூட நான் வாங்கிக்கிறேன். பரிகார பூஜையை என் தாய் ஜக்கம்மா ஏன் செய்ய சொல்றேன்னா, அன்னைக்கு உன் மருமகளோட உண்மையான சுயரூபம் என்னன்னு தெரிய போகுது. அதோட இந்த வீட்டோட உண்மையான வாரிசு யாருன்னு உனக்கு தெரிஞ்சிரும். வணக்கம் சேர்மன் அம்மா. என் பேர் ஏகாம்பரம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியாம இருக்குமா என்ன?